ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ட்ரேடிங் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 3 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. எனக்கு வந்து வித்தவுட் கேபிட்டல் லாஸ் ஆகாமல் கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி டீசெண்டான ப்ராஃபிட்ஸும் கிடைக்கும். இதே மாதிரி இயர்லி பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸுமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ் ஆகக்கூடாது. அதுதான் வந்து எல்லாருக்குமே. இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பற்றி நம்ம வந்து யோசிப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃப் ரீட் பண்ண மாட்டேன், பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ண மாட்டேன், எந்த இண்டிகேட்டர்ஸும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு ஸோ அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்டு ட்ரேடிங்னு சொல்லலாம். என்னன்னா வந்துட்டு நம்ம மேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ்ன்றது ஃபிக்ஸ்டாக கிடச்சிரும். நீங்கள் அதை மீறி எந்த ஒரு ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ ஏன் சொல்கிறது, நீங்கள் எமோஷனலாக ஏதாவது ஒரு ட்ரேட் எடுக்கணும், இல்லை வந்து ரொம்ப வந்துட்டு லாஸ் ஆகுது நான் அதை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரஷ் பண்ணி இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் உங்களோட என்ட்ரினா அதுதான். ஸோ அது வந்தால் தான் என்ட்ரி, இல்லைன்னா இல்லை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் இருப்போம், நம்ம வந்து கண்ட்ரோலில் இருப்போம். ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போவுமே நம்மளை கண்ட்ரோல்லையே வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து டைட்டிலில் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்ம ஒரு லாட் வந்து ஹோல்டிங்கில் இருக்கோம். நிஃப்டி ஃபியூச்சர் ஓகேவா, பை. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31,000 ப்ராஃபிட்டில் ஹோல்டு ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கு. பை பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,235 பை பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,863 ரன் ஆகிட்டு இருக்கிறது, 600+ பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் நடக்கக்கூடிய பிக் மூவ்ஸை நமக்கு கேட்ச் பண்ணவும் யூஸ் ஆகும். ஸோ சும்மா வந்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்லாம் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட் நடக்கக்கூடிய பிக் மூவ்ஸில் ரைட்டான சைடு இருப்போம் நம்ம. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் எப்போ வந்து நம்ம பெரிய லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம்னா சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டோம். நம்ம ட்ரேட் எடுத்துருக்கப்போ மார்க்கெட் நமக்கு அகைன்ஸ்டாக பிக் மூவ் நடந்தால் மட்டும்தான் நம்ம பெரிய லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம அப்படி இருக்குல்ல. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அப்படி வந்து கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் ஒரு பிக் மூவ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரைட்டான சைடு தான் இருப்போம். ஸோ அது வந்து ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்ணிடும். நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவோ டிசிஷன் எடுக்கவோலாம் தேவையில்ல. ரூல்ஸ் இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட புட்செல் ஹோல்டிங்கில் இருக்குது ஒரு லாட்டு. ஸோ அது ஒரு 1,800 ப்ராஃபிட்டில் ஹோல்ட் ஆயிருக்கு. அப்புறம் பேங்க் நிஃப்டியோட புட்செல் ஹோல்டிங்கில் இருக்குது. அது ஒரு 3,000 சம்திங்கில் ஹோல்ட் ஆயிருக்கு. ப்ரோ நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன் வந்து நான் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு வந்து கேபிட்டல் கம்மியாக இருக்கிறப்போ நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஆப்ஷன் பையிங்கில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்ஸை சேர்த்து கேபிட்டல் க்ரோ ஆனதுக்கப்புறம் அப்படியே ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இனிஷியல் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணுறப்போ ஆப்ஷன் பையிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங் ஃபுல்லாமே ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறத ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 2 லேக் கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள். ஸோ இன்னொரு ட்ரேடர் வந்து 2 லேக் கேபிட்டல் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க, அவர் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 1 இயர் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஃபிட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஆப்ஷன் பையர் எடுத்த ப்ராஃபிட்டை விட ஆப்ஷன் செல்லர் வந்து அதிகமாக ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த ஒரு ரீசன் தான். ஸோ நான் கொஞ்சம் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஆப்ஷன் செல்லிங் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்குறப்போ ஆப்ஷன் பையிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ஆப்ஷன் செல்லிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். ஆனால் ரிஸ்க்குன்னு பார்க்குறப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ ஆப்ஷன் பையிங்கில் நான் நிஃப்டியில் வந்து ஒரு லாட் வந்து பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ₹100 ப்ரீமியமில் நான் பை பண்ணுறேன்னா எனக்கு ₹5,000 ரிஸ்க்கு. கரெக்டாக? அது 0 போச்சுன்னா எனக்கு ₹5,000 லாஸ் ஆகும். அதுவே ஆப்ஷன் செல்லிங்கில் நான் பண்ணுற எல்லா மெத்தட்லையுமே நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் வந்து எனக்கு ₹5,000 ரிஸ்க். சேம் ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. அப்போ நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்க்கும் நான் சேம் கேபிட்டல் தான் வச்சிருக்கணும், ஆப்ஷன் செல்லிங்க்கும் சேம் கேபிட்டல் தான் வச்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங்கில் தான் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 2க்கும் ஒரே கேபிட்டல் தான் தேவைப்படுது அப்படின்னா நான் ஏன் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணணும்? ஆப்ஷன் செல்லிங்கே வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருக்க எல்லாமே ஹோல்டிங்கில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 36,000 ப்ராஃபிட் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே பேங்க் நிஃப்டியோட புட்செல் ஹோல்டிங்கில் இருக்குது 3,000 ப்ராஃபிட். சேம் அதே நிஃப்டியோட புட்செல் ஹோல்டிங்கில் இருக்குது 1,800. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் பையிங் 41,500. இது வந்து ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஹோல்டு பண்ணக்கூடிய ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 142 139
ப்ரீமியம் கிட்ட என்ட்ரி 196 டார்கெட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. 170 தான் அது வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நான் 196 வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணியிருக்கணும். பட் எதனால என்ன ரீசனால எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஹோல்டிங்ஸ் நீங்க பார்த்ததுனாலே தெரிஞ்சுக்கும். எல்லாமே ப்ராஃபிட்ல தான் இருக்கு. நல்ல ப்ராஃபிட்லயே 36,000 ஹோல்டிங்ல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மார்க்கெட் இப்போ அப் சைடு போற மாரி தான் ஹோல்டிங். செல்லிங் பார்த்தீங்கன்னா, எல்லாமே புட் செல்லு. நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, பை. இதுவும் பார்த்தீங்கன்னா, கால் பை. ஸோ, இப்ப எல்லாமே ஒரு சைடு ஹோல்டிங்ல இருக்கிறப்போ, எனக்கு வந்து மார்க்கெட் இன்கேஸ் நாளைக்கு எனக்கு அகைன்ஸ்ட்டா போச்சுன்னா, எனக்கு இந்த செல்லிங்கும், ஃபியூச்சர்ஸும் எனக்கு பிரச்சனை இல்ல. அத நான் மேனேஜ் பண்ணிடலாம். பட் இந்த ஆப்ஷன் பையிங்க என்னால மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். எல்லா பொசிஷனும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ, எனக்கு வந்து ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்ச ஒரே ஒரு காரணத்தினால. ஸோ, ஓகே நமக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு ரிஸ்க்க கம்மி பண்ணணும்ல. அதனால ஓகே எத கட் பண்ணலான்னு பார்க்கிறப்போ, இது ஒரு ஓகே ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சிருந்துச்சு. இன்வெஸ்ட்மென்ட் ஒரு 12,000ன்றப்போ ரூ. 3000 ப்ராஃபிட்ன்றப்போ ஓகே ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அத புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மத்தபடி செல்லிங் எல்லாமே ஹோல்டிங்ல இருக்கு. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட கால் செல் வந்து ஹோல்டிங்ல இருந்தது முன்னாடி. அது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிருச்சு. ஸோ, அது ஒரு ரூ. 7,400 லாஸு. இங்கிட்டு ஒரு ரூ. 3000 ப்ராஃபிட் புக் பண்ணா, ஸோ ஒரு ரூ. 4,500 லாஸ் இன்னைக்கு வந்து புக் ஆயிருக்கும். ஸோ, அது போக பார்த்தீங்கன்னா, நெறையா ப்ராஃபிட்ஸு ஸ்டில் ஹோல்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்து இந்த வீடியோல அப்டேட்டு. ஆ நீங்களும் வந்து இந்த மாரி மேக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். நான் வந்து கிராஃப் பேட்டர்ன்ஸ்லாம் எனக்கு வரைய கஷ்டமா இருக்கு. அதில வந்து என்னால எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. டிசிஷன்ஸ் மேக் பண்றதுல நெறைய பிரச்சனை இருக்கு. அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம மந்த்லி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மந்த் கிளாஸஸ் ஆல்ரெடி வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மே 10 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஓவராலா எப்படி இருக்கும்? அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ கீழ இன்னொரு வீடியோவோட லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து ஒர்க் ஆகும்? அப்படின்ற ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து அந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஓவராலா இந்த வீடியோ நம்ம எண்டுக்கு வந்துருச்சு. இன்னொரு ஒரு வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ தேங்க் யூ.